ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கூஸ்பம்ஸா இருக்கு, பல மடங்கு ஹாப்பியா இருக்கேன். தளபதி வந்து சிஎம் ஆவாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நியூஸ் சேனல்லே நாங்க பாத்துட்டு இருந்தோம். 3 days ஒரு நியூஸ் சேனலா பாத்துட்டு இருந்தோம். தம்பி டிவி 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. சி ஜோசப் விஜயன் அந்த ஒரு பேருக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உண்மைதான் ஜெயிக்கும். அவர் சிஎம்னு கடவுள் நினைச்சிட்டாரு, அவருக்கு தான். தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்க்கு ஒரு கிடைச்ச ஒரு ஜனநாயக வெற்றின்னு தான் நாங்க சொல்ல முடியும். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாள். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து இன்னைக்கு வந்து சிஎம்மா பதவி இருக்காரு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால நேரு ஸ்டேடியம் போக முடியல. அதாவது கத்திப்பாறை அர்பன் ஸ்கொயர் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. டைம் வந்து 9:20 தான் ஆகுது. அதுக்குள்ளேயே கூட்டம் அதிகமாகிடுச்சு. போக போக இன்னும் எவ்வளோ க்ரௌட் வரும் தெரியல. வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்ப தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு. அது வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தளபதி ஜோசப் விஜய் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு சி ஜோசப் விஜயன் அந்த ஒரு பேருக்காக தான் நான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது நடந்திருக்கும் போது எனக்கு எப்படி என்ன சொல்றதே தெரியல. மாதிரி ரொம்ப இவ்வளவு நாள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். சரி அண்ணன் ஜெயிக்கணும், எப்படியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு நாள் என்னன்னு கேட்டா, நான் வந்து இந்த மே 9 டேட் வந்து கண்டிப்பா, மே 10 டேட் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு டேட்டுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு சொல்லி இன்னமும் எங்களுக்கு தான் தெரியும். ஐபிஎல் எதுவுமே பார்க்காம இன்னமும் 3 நாளா நியூஸ்ல உட்கார்ந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு எனக்கு ஒரு நல்ல இது கிடைச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் அப்படியே அந்த ஜோசப் விஜய்னு சொல்லும் போது எனக்கு அப்படியே எனக்கு கண்ணு தண்ணி என்ன பண்றதே தெரியல. அவ்வளவுதான்டா போதும், இதுக்கப்புறம் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் அவர் செய்யற போற அந்த மக்களோட பணி எல்லாமே வந்து நல்லபடியா அமையணும்னு சொல்லிட்டு நான் மனப்பூர்வமா வேண்டிக்கிறேன். இதை தொடர்ந்து ஒரு ஆட்சி நடைபெறும்னு சொல்லிட்டு வெற்றியா நடைபெறணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன். வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு. மே 7 சொல்லிட்டு இப்போ மே 10 ஆயிடுச்சு. இப்போ சிஎம் ஆயிட்டாரு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் அவர் அவ்வளோ இதுல க்ரௌடு ஜெயிச்சதே வந்து அவருடைய அதுதான் அவருடைய முதல்வர். ஏன்னா 4 crore வந்து ஒரு 1.7 வந்துட்டாரு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். இங்க நிறைய அந்த பாலிடிக்ஸ் பிஜேபி பேக்ரவுண்ட்ல இருந்து ரொம்ப பண்ணாங்க. என்ன எதுவா இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். அவர் சிஎம்னு கடவுள் நினைச்சிட்டாரு, அவருக்கு தான். இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படி சொல்றதே தெரியல. இப்ப என் வீட்டுல என் அண்ணன் ஜெயிச்சுட்டான், நான் ஜெயிச்சிட்டேன், என் அப்பா ஜெயிச்சுட்டாருன்னா எப்படி இருக்கும் அந்த ஃபீல் எங்களுக்கு இருக்கு. அது எப்படி எக்ஸ்போஸ் பண்றதுன்னா எங்களுக்கு தெரியல. அவ்வளவு ஹாப்பி. 1 வீக்கா வந்து நாங்க வந்து ஜெயிச்சுட்டாருன்ற ஹாப்பில இருக்கும் போது எங்களை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் வந்து எங்களை ரொம்ப பின்னாடி கொண்டு போயிட்டாங்க. ரீஎலெக்ஷன் வைங்கன்ற அளவுக்கு எங்களை கொண்டு போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும், வாய்மையே வெல்லும்ன்றதுக்கு, பொறுமை வந்து கடலினும் பெரிதுன்றதுக்கு அண்ணா ஒரு எடுத்துக்காட்டு. பொறுத்தார் பூமி ஆழ்வார். இப்ப இந்த தமிழ்நாட்டை அவர் ஆள போறாரு ப்ரோ. தளபதி விஜய் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் ஆயிட்டாரு. இந்த தருணத்தை வந்து நீங்க எப்படி உணர்றீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஹோல் விக்டரி. இது வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட்க்கு ஒரு கிடைச்ச ஒரு ஜனநாயக வெற்றின்னு தான் நாங்க சொல்ல முடியும். ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஐ எம் 30+. இது வரைக்கும் நியர்லி 2 to 3 எலெக்ஷன்ஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். பட் இந்த எலெக்ஷன் கம்ப்ளீட்டா எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷனுக்கு இது புதுசு தான். ஒய் பிகாஸ் இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணாம, ஒரு மதம் பேஸ் பண்ணாம, ஒரு ஓட்டுக்காக ஒரு பணத்தை சார்ந்து இல்லாம, இது எல்லாமே இது ஒரு முழுமையான தேர்தல், புதுமையான தேர்தல். சோ இந்த தேர்தலுக்கு இது மெயினா வந்து இது யங்ஸ்டர்ஸ்னாலதான் பாசிபிள்ன்றது ஒரு மெயினா ஒரு பேக் போன்னு சொல்லலாம். ஒய் பிகாஸ் ஒரு ஆஸ் அ பர்சனா எங்களுக்கு முன்னாடியில இருந்தே பார்த்த கட்சியே திருப்பி வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டா வந்து ஃபெட்டப் ஆயிடுச்சு. கொள்கைன்ட்டு அந்த கொள்கைங்கிறது எங்களுக்கு அர்த்தமே தெரியலன்னு எங்களை மட்டத்தட்டினவங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ண ஒரு விஜய் டிவி கிட்ட வந்து, ஸோ அவரு ஒரு சிஎம் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஐடியாலஜில ஒரு ஜஸ்ட் 2 years முன்னாடி ஒரு ஓபன் பண்ண பார்ட்டி கிட்ட இருந்து இவ்வளவு ஒரு இது வெறும் ஃபேன் பேஸ் மட்டும் கிடையாது. இப்ப அப்படி பார்த்தா நமக்கு வந்து மூவி பாக்குறவங்களுக்கு மட்டும் இல்லாம அப்ராட்ல இருந்து வந்து ஓட் போட்ட சேலஞ்சஸ் இது எல்லாமே ஒரு மூவி, ஒரு சினிமேட்டிக், ஒரு ரியல் டைமுக்கு வந்திருக்குன்னா மக்கள் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கான ஒரு யாராவது ஒருத்தர் நமக்காக ஒரு குரல் கொடுக்க, ஒரு ஏழை எளிய ஒரு மிடில் கிளாஸ்க்காக சப்போர்ட் பண்ணி ஒரு பர்சன் வரமாட்டாருங்கிறதுக்கான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தலா நம்ம பாக்குறோம். ஸோ இது கம்ப்ளீட்டா இந்த 2026 கண்டிப்பா அவர் ஆரம்பத்துல இருந்தே ஒரு இன்ட்யூஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாரு. லைக் இது வந்து ஒரு மாற்றத்துக்கான ஒரு பெரிய தேர்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நடந்துச்சு. அது நம்ம எல்லாருமே ப்ரூவ் பண்ணி காமிட்டோம். ஸ்டில் பட் கம்ப்ளீட்டா நம்ம 118 மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியலனாலும் வி ஜஸ்ட் ஸ்ட்ரக் இன் 108. பட் ஸ்டில் ஆஃப்டர் 1 வீக்னாலும் நம்ம பேட்ல சர்வை பண்ணி அட்லாஸ்ட் எல்லா ஒரு தமிழ்நாடு மக்களுக்கான சப்போர்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து IUMUல இருந்து எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணதுனால, ஸோ கடைசியில நீங்க எல்லாருமே இன்னைக்கு கேட்குறீங்க, ஸோ சி ஜோசப் விஜய் என்னும் நான். ஸோ இதுக்காக தான் பீப்புள் வெயிட் பண்ணாங்க.
ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீடம் இருக்கும். எஸ்பெஷலி மீடியாவே நான் எக்ஸாம்பிளா வந்து சொல்லுவேன். இன்னைக்கு எதுவும் வந்து உங்களை யாரும் இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. நீ ஏன் இந்த கேள்வி கேட்ட, இன்னைக்கு ஏன் நான் உனக்கு அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் யாரும் இங்க புடுங்க போறது இல்ல. உங்களை மாற்றம் எங்கேன்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட இருந்தே நான் சொல்லுவேன். ஸோ மீடியா இன்னைக்கு தப்பு கேட்டாங்கன்னா இப்ப நாங்க வந்து அடமெண்டா டம்ப் பண்ணி நீ எங்களை கேட்கக்கூடாது, நாங்க ஆளுங்கட்சி நீங்க சொல்றதுக்கெல்லாம் கிடையாது. ஆளுங்கட்சியில இருக்கவங்களே இனிமேல் தப்பு பண்ணாங்களும் கேள்வி கேட்கறதுக்கு மீடியாவுக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆஸ் அ காமன் பீப்புளா நாங்களும் கேட்போம். ஸோ அதுல மாற்றம் உண்டாக்குன கவர்மெண்ட் தான் நம்ம இப்ப ஃபார்ம் பண்ணியிருக்க டிவிகே கவர்மெண்ட். ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் மிஸ்டர் சிஎம் விஜய், ஜோசப் விஜய். ஸோ இந்த மூமெண்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பியான மூமெண்ட். ஸோ சேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் எங்க இருந்து சொல்லுவேன்னா, இன்னைக்கு நம்ம கவர்மெண்டோட செரமனியை வந்து கிட்டத்தட்ட 2 hours முன்னாடி இருந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான். ஸோ இந்த மாற்றத்தை நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் நம்ம எந்த ஒரு ஷோலையும் இப்படிலாம் நம்ம பார்த்திருக்க முடியாது. இனிமேல் கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸும் கவர்மெண்ட் மேலேயும் மதிப்பு ஏறும். அதுக்கு ரீசனா கண்டிப்பா ஹி வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ முன்னாடி இருந்த மாற்றம் இது எல்லாமே மாறிடும். கொஞ்சம் கால அவகாசம், அவர் கேட்ட மாதிரி கால அவகாசம் தேவை. ஏன்னா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புது ஸ்டார்ட் அப். ஸோ இந்த ஸ்டார்ட் அப்புக்கு நடுவில் நம்ம வந்து எடுத்தோடனே 2வது நாளே 3வது நாளே எல்லா கையெழுத்தும் போட்டு எல்லாத்தையும் மாத்திட முடியாது. பட் ஸ்டில் ஹி இஸ் அ மேன். ஹி கம்ப்ளீட்லி ஸ்டார்டட் டு ப்ரூவ் ஃப்ரம் த day 1. ஸோ ஹிஸ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த சேஞ்ச். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து மே 7ஆம் தேதி வந்து சிஎம் ஆக வேண்டியது சில தடங்கள்னால தள்ளி போய் ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10ஆம் தேதி வந்து இன்னைக்கு காலில் வந்து சிஎம் ஆயிட்டாரு. இப்போ வந்து இந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பூஸ்பம்ஸா இருக்கு, பல மடங்கு ஹாப்பியா இருக்கு. நான் நியூஸ் சேனல் வந்து பார்த்துட்டே இருந்தோம். எப்போ வந்து எங்க தளபதி வந்து சிஎம் ஆவாருன்னு சொல்லிட்டு ஃபுல்லா நியூஸ் சேனல்லே நாங்க பார்த்துட்டு இருந்தோம். 3 days-ஆ ஒரு நியூஸ் சேனலா பார்த்துட்டு இருந்தோம். தண்ணி டிவி 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்குதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் வந்து சிஎம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஒருத்தர் சிஎம் ஆனது மாதிரி தான் எல்லாருமே வந்து ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இப்ப இந்த கத்திப்பாராவை வந்து பார்க்கும்போது செரமனி பார்க்கும்போது அவ்வளோ கூட்டம் எல்லாம் அவ்வளோ என்ஜாய் பண்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த எங்க அண்ணன் சிஎம் ஆயிருக்காருன்னா சந்தோஷம். ஒருத்தவங்க எங்க அண்ணா வந்து ஆன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ப்ரௌடா இருக்குது. எங்க வீட்ல எனக்கு எப்படி எங்க அண்ணன் சிஎம் ஆயிருக்கோம், எங்க அம்மாக்கு அவங்க மாதிரி அவங்க பையன் சிஎம் ஆயிருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி எல்லார் வீட்லயும் இந்நேரம் அந்த சந்தோஷம் வந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சிஎம் ஆயிருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா செரமனி இந்த மாதிரி நடந்ததில்ல, இந்த மாதிரி மானிட்டர் வச்சதில்ல, யாரும் வந்து பப்ளிக் வந்து இப்படி பார்த்ததில்ல. இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் முதலா ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து ஒருத்தர் புதுசா சிஎம் ஆயிருக்காரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா செலிப்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க மக்கள் கூட்டமா இருக்காங்க. இந்த வெற்றியை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுதானே சேஞ்ச், இதுலயே தெரியுது. இனிமேல் நிறைய மாற்றங்களை பண்ணிட்டு இருந்தோம், வந்துருச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எங்க அண்ணா வந்து சூப்பரா பண்ணுவாங்க. எடுத்த உடனே வந்து ரொம்ப புஷ் பண்ணாம கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு தான் முதல் முன்னுரிமை கொடுக்கப்படும். ஏன்னா நிறைய தமிழ்நாட்டில் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் போயிட்டு இருக்கு பெண்களுக்கு அகேன்ஸ்டா. இப்போ அதுக்கும் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஃபர்ஸ்ட் அவர் கையெழுத்து போட்டதே அந்த இதுக்குன்றப்போ எங்களுக்கு ஒரு பெண்களா அவங்க தங்கச்சியா ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்காக ஒருத்தர் யோசிச்சு ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்கன்றது. சோ நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 யூனிட் தான் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் 200ன்னு சொன்னாரு, 200 யூனிட் கையெழுத்து போட்டிருக்காரு. இப்ப அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லதுதான், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாரும் வீட்டுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்புறோம் சாதாரண மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். We love CM Vijay Anna.